வணக்க மக்களே, வெல்கம் டு தி பிரின்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஸ்கேர்பெட்டா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். போர் தொழில் படம் பார்த்திருப்பீங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு சீரியல் கில்லர் சீரிஸ். ஆக்சுவலா அந்த ஸ்கேர்பெட்டா அப்படின்றது தான் நம்ம ஹீரோயின். இவங்க வந்து ஒரு சீஃப் மெடிக்கல் எக்ஸாமினரா இருப்பாங்க. இவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு கால் வருது. அதாவது ஒரு இளம் பெண்ணின் சடலம் வந்து தண்டவாளம் ஓரமா கிடக்குது. அதுவும் வந்து கொடூரமா வெட்டப்பட்ட நிலையில கிடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க போய் பாக்குறாங்க. அந்த தண்டவாளத்து மேல ஒரு தேஞ்சு போன காயினை இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. 28 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க ஆரம்பத்துல, அதாவது கெரியரோட ஆரம்பத்துல இருந்த டைம்ல இவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு கால் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணோட சடலம் கிடைச்சிருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு காயினும் கிடைச்சிருக்கும். ஸோ இதை பார்த்த உடனே இந்த 2 கொலைகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷனை தொடர்றாங்க. அது என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். அப்படியே பேரலா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு FBI ஆஃபீஸரா இருப்பாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் ரைவல்ரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அக்கா பொண்ணு அண்ட் அவரோட கணவர், இவங்களை பத்திய சப் பிளாட் அண்ட் அந்த பிளாட் இந்த கதைக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே அந்த பாஸ்ட் வர்சஸ் பிரசன்ட், இது ரெண்டுத்துக்குமான அந்த காமன் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம். அதுலயும் குறிப்பா ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுக்கு சிமிலர் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி கனெக்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பாஸ்ட் பிரசன்ட் இந்த ரெண்டுத்தோட கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணதுமே வந்து ரொம்ப ஆப்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அந்த கில்லர் யாரு, அவனுக்கான மோட்டிவ் என்ன, எதனால அவன் அப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளிஃப் ஹேங்கரா முடிச்சிருந்தாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3D ஆர்கன் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வாவ், ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்ல போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அதை முடிக்கும் போது பெருசா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணல. ஏன்னா இந்த சீரீஸ்க்கு அது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுல வரக்கூடிய சப் பிளாட்ஸும் பெருசா இந்த சீரீஸ்க்கு பெரிய லெவல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதெல்லாம் கொடுக்கவே இல்லை. சொல்ல போனா இது ஒரு பரபரப்பான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு ஒர்த்தான ஒரு சீரீஸ் தான். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் சில அடல்ட் சீன்ஸும் சில கோரியான காட்சிகளும் இருக்கு. அதனால இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.